வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசித்து அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கவனியுங்கள், ஒரு வீட்டிலே மிகவும் வயது முதிர்ந்த வயதான 120 வயதை கடந்து சென்ற ஒரு முதியவர் இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், பேர பிள்ளைகள் ஏராளம் இருந்தார்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் ஏராளம் இருந்தபடினாலே நம்ம வீட்டிலேயே ரொம்ப வயசாயிருக்கிறவர் இவர் தான். அதனால எல்லா சொந்த பந்தங்களும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, நம்ம அப்பாவுக்கு நம்ம தாத்தாவுக்கு ஒரு பர்த்டே ஒன்று செலிப்ரேட் பண்ணோம், வரக்கூடிய பிறந்த நாளை படு விமர்சையாய் கொண்டாடி விடணும், ஏன்னா இவ்வளோ வயசு வரைக்கும் உயிராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தினார்கள். அவர் இருந்த வீட்டிலேயே அவைகளை ஒழுங்குபடுத்தினார்கள். தோரணம் கட்டினார்கள், ஸ்தோத்திரம், வீட்டை க்ளீன் பண்ணணும், பெருக்கி கூட்டணும்னு சொல்லி வீட்டை க்ளீன் பண்ணாங்க. அப்போது இந்த வயதான முதியவர் வீட்டில் ஒரு ஓரமாய் படுத்து கொண்டிருந்தார். க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தவங்க இவர் டிஸ்டர்பாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை பெருசு எழுந்து அப்படிக்கா போய் உக்காருன்னாங்க. இவர் என்ன பண்ணார், எழுந்து போய் ஓரமாக உக்காந்தார். திரும்ப இன்னும் அங்கே வந்ததான அந்த வீட்டினுடைய மருமக்கள்மார்கள் எல்லாம் அந்த வீட்டை தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய வயசு வரைக்கும் வாழ்ந்தியே, உனக்கு எங்கேயாவது புத்தி இருக்குதா, நாங்கள் தொடச்சிட்டு இருக்குமே இங்கேயா வந்து உட்காருவேன் அப்படின்னு கேட்டாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப கொஞ்சம் பொறுமையாக நடந்து வந்து திண்ணையில் வந்து உட்காந்தார். அங்கே திண்ணையில் பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. தாத்தா, நாங்கள் பலூன்லாம் ஊதிட்டு இருக்கிறோம், உனக்கு தானே இதை செஞ்சிட்டு இருக்கிறோம், இங்கே வந்து உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணுற, வேற எங்கேயும் போக மாட்டியா நீ அப்படின்னு அந்த பிள்ளைகள் கேட்கவே திரும்ப அவரும் என்ன பண்ணார், ஸ்தோத்திரம், வீட்டுக்குள்ளவும் இடம் இல்லை, வெளியிலையும் இடம் இல்லை, முற்றத்துலையும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டு வாசலுக்கு வந்தா அங்கே அவங்க பிள்ளைகள் எல்லாம் தோரணங்களை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம், நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிற கொம்பு கும்பு மண்டையில் விழுந்துற போது, ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிட போகுது, தயவு செய்து நீ கொஞ்சம் என்ன பண்ண அப்படிக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்ப கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு இவங்க எல்லாத்தையும் செய்தார்கள். மிக விமர்சையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது வீடு, மிக விமர்சையாக ஜோடிக்கப்பட்டிருந்தது. எல்லா அலங்காரங்களும் செய்து அந்த பர்த்டே டைம் வந்தபோது எல்லாரும் 120 வயசை தாண்டி இருக்கிற தாத்தாவை தேடுறாங்க. எதுக்கு? கேக்கு வெட்டுறதுக்கு தாத்தா காணும். ஏன்னா தாத்தா காணும். இப்போ வீட்டை சுற்றி சுற்றி தேடுறாங்க, இல்லை. எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் மதிக்க வேண்டிய ஒன்றை மதிக்காமல் இருந்தார்கள். கவனிக்க வேண்டிய ஒருவருக்கு கவனம் செலுத்தாமல் இருந்தார்கள். எல்லாம் செய்தார்கள், பிரியாணி செஞ்சாச்சு, தோரணம் கட்டியாச்சு, பலூன் கட்டியாச்சு, வீட்டை தொடச்சாச்சு, சொந்த பந்தங்களுக்கு சொல்லியாச்சு, ஊரை எல்லாரையும் வர வச்சாச்சு. ஆனால் இப்போ யார் இல்லை அந்த வீட்டில்? அந்த பிறந்த நாளுக்கு கதாநாயகராக இருந்த 120 வயசான அந்த தாத்தாவை காணும். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் பாருங்க. இன்னைக்கு அருமையான விசுவாசிகளே, நான் ஏன் இதை வேலை சொல்லுகிறேன்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் உற்று நோக்குகிறோம், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் கவனம் செலுத்துகிறோம். பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துகிறோம், வியாபாரத்தில் கவனம் செலுத்துகிறோம், பிள்ளைகளில் கவனம் செலுத்துகிறோம், குடும்பத்தில் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்கப்படாத ஒன்றாக இருப்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கவனிக்கப்படாமல் நிதானிக்கப்படாமல் ஒன்றாக இருப்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம். இன்றைக்கு தேவன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சற்று கவனமாக இருக்க, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்களும் நானும் சற்று சீர்தூக்கி பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீங்களும் நானும் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் செய்வோம். காலையில் எழுந்த வேலைக்கு போக தவறுறது கிடையாது, நைட்டு சமைக்க தவறுறது கிடையாது, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப தவறுறது கிடையாது, வீட்டை கிளீன் பண்ண தவறுறது கிடையாது, நம்ம வீட்டை அலங்காரிக்க அல்லது சோதரம் சரியாய் வைத்துக் கொள்வதற்கு நம்ம தவறுவது கிடையாது. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற நாம்
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நேர்த்தியை தொலைத்து விடுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிதானத்தை இழந்து விடுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சிதமான காரியங்களை தவறவிட்டு விடுகிறோம். இதைத்தான் இந்த காலை நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே பேச விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று. நம்முடைய ஜீவியத்திலே நீங்களும் நானும் 1000 காரியங்களை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் அது அவன் அதை ஆதாயமாக்காம விட்டுட்டா எப்படி அது நஷ்டமாயிடும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாத்தையும் நம்ம செய்தாலும் நம்முடைய ஜீவனை ஆதாயமாக்காவிட்டால் அது நஷ்டமான ஒன்றாய் போய்விடும். அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது. இவைகளில் கவனமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு வேதத்தில் ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பதாக அடையாளம் காண்பித்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து சென்ற பாதைகள், பிரயாணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை உங்களுக்கு விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாட் இன்ட்ரோடக்ஷன். அல்லேலூயா. இந்த எலியாவினுடைய வாழ்க்கையிலே சொல்ல போனோமானால் வேதத்திலே இந்த எலியாவுக்கு இருக்கிற முகவரையை போல யாருக்கும் கிடையாது. ஒரு பயங்கரமான தோரணை, ஒரு பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன், ஒரு பயங்கரமான அறிமுகம். எலியாவை வேதம் அடையாளப்படுத்தும் போது எப்படி அடையாளப்படுத்துகிறது? ஆரவாரமான ஆரம்பம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். சொல்லுங்க. வாய் திறக்க மாட்டீங்களா? ஆரவாரமான ஆரம்பம். சொல்லுங்க. எலியாவினுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆரம்பத்தை பார்க்கும் போது அது கிராஜுவலா ஏறிட்டு போன ஒன்றை போல வேதம் சொல்லல. படிபடிபடியா ஏறி உயர்ந்ததை போல வேதம் சொல்லல. ஆரம்பிக்கும் போதே சோத்திரம் முத பாலே 6 தான். அந்த மாதிரி தான் என்ன பண்றாரு எலியாவினுடைய வாழ்க்கை இருக்குது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி. இவர் நிற்கிறது எங்க? ஒரு ராஜாவை எதிர்த்து நிற்கிறார். இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாவை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். இவருடைய அறிமுகத்தை ஆண்டவர் சொல்லும் போதே ஒரு பயங்கரமான தோரணையோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இந்த எலியாவை குறித்து உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கும் போதே எலியாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தோரணை என்னவென்று நமக்கு புரிகிறது. எலியாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மெச்சூரிட்டி என்ன நமக்கு தெரியுது. எலியாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு அழகா இருந்திருக்கிறது என்பது உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக இருக்கிறது. ஏன்னா ஒரு ராஜாவுக்கு முன்னால நிற்க போகிற எலியா எல்லளவும் பயம் இல்லாதவனாய், எல்லளவும் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நடுக்கும் இல்லாதவனாய், துணிச்சலோடு, மிகுந்த தைரியத்தோடு, மிகுந்த வைராக்கியத்தோடு கூட அந்த ராஜாவுக்கு முன்னால நிற்கிறான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர்லாம் போலீஸ்காரங்க ஜீப்பில் பார்த்தாலே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கும் என்ன சம்பந்தமும் இருக்காது. வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல டிராஃபிக் போலீஸை பார்த்தாலே பாக்கெட்டில் என்ன இருக்கும்? லைசன்ஸ் இருக்கும், வண்டிக்கு ஆர்சி பேப்பர் இருக்கும், ஸ்தோத்திரம் சீட் பெல்ட்டும் போட்டிருப்போம். எல்லாத்தையும் போட்டிருந்தாலும் தூரத்தில் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு டிராஃபிக் போலீஸை பார்த்தாச்சுன்னா வண்டி ஓட்டுற ஆளுக்கெல்லாம் என்ன ஆயிடுது? எல்லாம் இருந்தாலும் ஒரு பதட்டம் ஆயிடுது. என்னன்னா எல்லாம் இருந்தாலும் இவன் என்ன கேட்பானோ தெரியலையே. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் இருந்தாலும் என்ன நடக்கும் தெரியலையே. தூரத்திலேயே ஒரு அச்சம் வந்துடுது, பயம் வந்துடுது. ஆனால் இந்த எலியாவுக்கோ கொஞ்சமும் நடுக்கம் இல்லை. பிசுறு தட்டாம ராஜாவுக்கு முன்னால நின்று ரொம்ப கம்பீரமா பேசுறார். என்ன சொல்றார் பாருங்க. திஸ்பியன் ஆகிய எலியா, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி. சொல்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இந்த மாதிரி வார்த்தை வேற யாராவது சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், நான் கருத்து போட்டிருப்பான் ஆகாப். ஆனா எலியா சொல்றார்,
நான் சொல்லாம தேசத்துல மழையும் வராது, பனியும் பெய்யாது. அல்லேலூயா. ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு ராஜாவுக்கு மிக முக்கியமான ஒன்று, தன் தேசத்தின் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தன் தேசத்தின் ஜனங்களில் சுகமாக இருக்க வேண்டும், செல்வங்கள் கொழிக்க வேண்டும் என்கிற எல்லா அறிவோடு தான் தேசத்தை ராஜாக்கள் நடத்துவார்கள். அந்த கரிசனையோடு தான் ஆகாப்பும் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஆகாப்புக்கு முன்னால நிற்கிற எலியா சொல்றாரு, நான் சொல்லாம மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆரம்பம் எப்படி இருக்கு? பயங்கர ஆரவாரம். ஒரு சந்திப்பிலேயே சொல்லுவாங்கல்ல, ராஜாவினுடைய ஈரக்கொலையை நடுங்க விட்டுட்டான். அல்லேலூயா. ராஜாவினுடைய கொலையை நடுங்க வைத்து விட்டான். என்ன சொல்றான் பாருங்க, என் வாக்கின்படியே அன்றி தேசத்திலே மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் என்ன பண்றார்? உடனே, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்று நண்டையில் என்ன பண்ணு? ஒளித்து கொண்டிரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒளிஞ்சிக்கோன்னு சொல்றாரு. ஒளிஞ்சிக்கிறதுக்கு முன்னால ஆகாப்பை பார்த்து சொன்னவன் பயங்கர தெம்போடு சொல்லிட்டான். என்ன சொல்லியாச்சு? நான் சொல்லாம மழை பெய்யாது, நான் சொல்லாம பனி பெய்யாது. நான் யாரு? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நிற்கிறவன். ஆமென் சொல்லுங்க. அந்த துணிச்சலோடு கூட எலியா நின்று கொண்டு அந்த ராஜாவை பார்த்து கம்பீரமாய் சொல்லுகிறான். அந்த வைராக்கியம் எலியாவுக்குள் இருந்தது, அந்த கம்பீரம் எலியாவுக்குள் இருந்தது. அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எந்த விதமான விரிசலும் இல்லை. ஆவிக்குரிய ஜீவியம் நல்லா இருந்தது. பாருங்க, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயங்கர ஆரவாரத்தோடு கூட காணப்பட்டது. அவனை காக்கும் போதே ஆண்டவர் அற்புதங்களினாலே அடையாளப்படுத்துகிறார். அவனை காண்பிக்கும் போதே ராஜாவுக்கு முன்னால நிற்கிறாம கொஞ்சமும் அலட்டாமல், கொஞ்சமும் பயப்படாம, நான் சொன்னா தான் மழை பெய்யும், நான் சொன்னா தான் பனி பெய்யும், அதை கர்த்தர் சொன்னாரு, அதனால் அவருக்கு முன்னால நிற்கிறேன் நானு சொல்றேன்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கம்பீரத்தை ஸ்தோத்திரம் வேற எந்த பரிசுத்தவான்களிடத்துல நம்ம பார்க்க முடியாது பாருங்க. ஆனா எலியா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது பயங்கர ஆரவாரத்தோடு இருந்தது. அருமையான விசுவாசிகளே, நீங்களும் நானும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்திலே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதுசுல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ரொம்ப வேகமா போயிருக்கும். நல்ல ஆண்டவரை துதிக்கணும்னு நினைச்சிருப்போம், நல்ல கர்த்தருக்காக ஓடணும்னு நினைச்சிருப்போம், நல்ல கர்த்தருக்காக உழைக்கணும்னு நினைச்சிருப்போம். நாமளும் வேலை செய்யற ஆளை பார்த்தாலும் சுவிசேஷம், எதில் இருக்கிற ஆளை பார்த்தாலும் சுவிசேஷம், வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்தாலும் ஜெபம், எதை பார்த்தாலும் இப்படி செய்யணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக உழைக்கணும் என்கிறதான துடிப்பு, வேட்கை இருதயத்தில் அதிகமாக எழும்பி நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நாளாக ஆக அவைகள் இன்றும் நின்று கொண்டிருக்கிறதா என்பது கேள்வி. அல்லேலூயா. இன்று வரைக்கும் அது நிலைத்து நிற்கிறதா என்றுதான் கேள்வி. பாருங்க, சில நேரங்களிலே ஆவிக்குரிய ஜீவியம் சோடை போய் விடுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை சலனம் அடைத்து விடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய எண்ணம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கவனம் இல்லாதபடிக்கு உலகத்தை குறித்து அதிக கவனத்தோடு கரிசனையோடு போய் கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் நமக்குள்ளே புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வேத வசனம் இங்கே சொல்லுகிறது, எலியா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவனுடைய ஆரம்பத்தை வேதம் சொல்லுகிறது. ஆரவாரத்தோடு அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆரம்பிக்கிறது. ராஜாவா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், உலகத்தில் எந்த பெரிய சக்தியா இருக்கட்டும், நான் கர்த்தருக்கு முன்னால நிற்கிறவன், எந்த பயமும் இல்லை, எந்த நடுக்கமும் இல்லை, எந்த திகிலும் இல்லை. இப்படி சொன்னா ராஜா சிறை சேதம் பண்ணிடுவான், இப்படி சொன்னா ராஜா தலை எடுத்துருவான். எந்த காரியத்தை குறித்து எனக்கு பயம் கிடையாது. அவர் சொன்னாரு, சொல்லிட்டேன். ஆமென். அவர் சொன்னாரு, செஞ்சிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எலியாவுக்கு இதுல எந்த விதமான பயமும் கிடையாது, எந்த விதமான பதட்டமும் கிடையாது. பாருங்க, ஆரவாரமான ஆரம்பம், பயங்கரமான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. கொடுத்து எலியாவினுடைய இந்த 17வது அதிகாரம் முழுசு நீங்க வாசித்து பார்த்தா எலியாவை குறித்து ஆண்டவர் சொல்வதெல்லாம் அற்புதம். அல்லேலூயா. ஆரவாரமான ஆரம்பம். ரெண்டாவது, எலியாவினுடைய வாழ்க்கையில அசத்தலான அற்புதங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அசத்தலான அற்புதங்கள். என்ன அற்புதம்? இது வரைக்கும் உலகத்துல யாருக்கும் நடக்காத அற்புதம், யாரும் செய்யாத ஒண்ணு. ஆமென் சொல்லுங்க.
வாசிக்கிறோம் நம்ம 3வது வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொன்று அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தண்ணி இல்ல, பனி இல்ல, தேசத்துல வெள்ளாண்மை விளையாது, ஆசீர்வாதம் கிடைக்காது, மழை பெஞ்சாதான் ஆற்றில தண்ணீர் கரைபுடர்ந்து ஓடும், அதெல்லாம் இல்லைன்னா கூட தேவன் மேல ஒரு விசுவாசம் இருக்கிற மனுஷனை கர்த்தர் எப்படியும் சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்கான அஸ்திபாரம், ஒருவேளை ஆதாரம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஆதாரம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகலாம், சோர்ஸ் இல்லாமல் போகலாம். நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவியத்தில் நீங்க கர்த்தருக்கு முன்னால உண்மையா இருந்தால், நீங்க கர்த்தருக்கு முன்னால பரிசுத்தமா இருந்தால், கர்த்தரை தேடுவதிலே கவனமா இருந்தால், எப்படியும் உங்களை தேசித்து ஆசீர்வதித்து போஷிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களை கைவிடாமல் உங்களை தாங்கி பிடிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். 2 கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் அவர் நம்மை கைவிடாதவர். எலியாவுக்கு அந்த தேசத்துல தான் வாழ்றான், அந்த நாட்டில் தான் இருக்கிறான். அந்த தேசத்துல மழை பெய்யல, பனி பெய்யலனா பாதிக்கு இவனுக்கும் கூட தான். ஆனா எலியாவுக்கு பாதிப்பு இந்த மழையினாலேயோ பனியினாலேயோ இல்ல. ராஜாவுக்கு ஒன்னாது பாதிப்பா இருக்கலாம், நான் மழையை நம்பியோ பனியை நம்பியோ இல்ல, நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்பதில் எலியா கவனமா இருந்தபடினாலே அவன் வேற எதையும் யோசிக்கல. பாருங்க, எலியாவினுடைய வாழ்க்கையின் அற்புதங்களை எடுத்து பாருங்கள். எலியாவினுடைய வாழ்க்கையின் அற்புதங்களை எண்ணி பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆற்றில் இரு, அங்க ஆத்து தண்ணி வத்துற வரைக்கும் அந்த தண்ணியை குடி, உனக்கு சாப்பாடு வேலை வேலைக்கு நான் தரேன். ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அதுவும் வேற எந்த மனுஷனையாவது அனுப்பலாமா, அனுப்பியிருக்க கூடாதா சொல்லுங்க. இருக்கீங்களா இங்க? நீங்களாம் ஒரு மாதிரி நமுத்து போன பட்டாசு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அல்லேலூயா. நல்ல 2 கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டுங்க. ஸ்தோத்திரம். உங்களை பார்த்ததுல பாயிண்ட மறந்துட்டேன். அந்த அளவுக்கு நீங்க வாஞ்சையா இருக்கிறீங்க. பாருங்க, எலியா, ஆண்டவர் எலியாவுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு வேதம் சொல்லுது, எலியா நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இல்ல, பாகாலுக்கு முன்னால முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் இன்னும் என்ன பண்ணிருக்கிறேன், உயிரோட வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அப்போ எலியா மட்டும் கிடையாது, எலியாவை போலவே இன்னும் 7000 பேரை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணல, காக்காவை அனுப்புனதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கலாம், அந்த 7000 பேர்ல ஒருத்தர் அனுப்பியிருக்கலாமா, அனுப்பியிருக்க கூடாதா? ஆண்டவருக்கு தெரியும், இவன் எப்படியும் இவனை போட்டு குத்துருவான், எப்படியும் இவனை காட்டி கொடுத்துருவான்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் யாரையும் எலியா கிட்ட அனுமதிக்கல, ஆண்டவர் காக்காவை அனுப்புறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எலியாவை போஷிப்பதற்கு காகங்களுக்கு தேவன் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் 4வது வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அதாவது தேவன் செய்கிற அந்த அசத்தலான அற்புதங்கள் என்று சொல்லும்போது, தேவன் நினைத்து பார்க்காத விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், மனிதனுடைய கற்பனையிலே தோன்றிராத விதத்திலே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு கர்த்தரால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கெல்லாம் என்னத்தை நினைச்சு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களோ தெரியல. நீங்கள்லாம் ஸ்தோத்திரம் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ எனக்கு புரியல. ஒரு வசனத்தை ரிசீவ் பண்ண முடியல, ஒரு வார்த்தையை கேட்குற தெளிவு உங்களுக்குள்ள இல்லை. அப்போ நீங்கள் எப்படி போவீங்க? அந்த மாதிரியே தான் போவீங்க. ஆலயத்துக்குள்ளே வந்தால் நல்ல கையை தட்டி ஆராதிக்கணும், நல்ல வசனத்தை கேட்கணும், நல்ல இந்த வார்த்தை எனக்கு வரணும்ன்று வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேத வசனம் இங்கே சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் எலியாவுக்கு சொல்றாரு, நான் அங்கே உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆண்டவர் ஏற்கனவே எலியா கிட்ட சொல்லி அனுப்பிட்டாரு. என்ன பாருங்க, எலியா கிட்ட சொல்லலைன்னா காக்கா கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருந்தா எலியா என்னன்னு சொல்லியிருப்பாரு சொல்லுங்க. ஐய, அது என்ன பண்ணுது, எங்க போய் எதை தூக்கிட்டு வந்துச்சோ தெரியல, என்ன பண்ணிருக்க மாட்டார் எலியா, டச் பண்ணிருக்க மாட்டார்.
ஆனா கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ அதை எலியா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாரு. நான் அங்கே உன்னை போஷிப்பதற்கு என்ன பண்ணுவேன், நானு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்போ தேவன் 5 அறிவு கொண்ட ஒரு சாதாரண பறவையை கொண்டு எலியாவை கர்த்தரால போஷிக்க முடியும்னா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் என்னையும் தேவனை நீங்களும் நானும் நம்பினால், தேவனை விசுவாசித்தால், நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாய் பாதுகாத்து வந்தால், எந்த நிலைமையிலும் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் கரம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்துல பாருங்க, பல இடங்களிலே நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் மனுஷங்களை கொண்டு அல்ல மிருகங்களை கொண்டே கர்த்தர் காரியங்களை செய்கிறார். பாருங்க, பிழையாம் அவன் பாலாக்கு கிட்ட கழுத மேல சேனை வச்சு ஏறி என்ன பண்றான், போறான். எதுக்கு? அவர் நிறைய காணிக்கை கொடுப்பாரு, நிறைய நம்மளை கனம் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு போறான். கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை. கர்த்தர் இடையில தூதனை அனுப்பி ஒரே போடா போட்டு தள்ளு பிழையாமன் கர்த்தர் என்ன பண்றாரு, பட்டயத்தை கொடுத்து அனுப்புறாரு. பாருங்க, அந்த தேவ தூதனும் வந்து நடங்கி என்ன பண்றான், பட்டயத்தோட நிக்கிறான். அது பிழையாம் கண்ணுக்கு தெரியல, ஆனா அவன் ஏறி போற கழுதைக்கு தெரியுது. அல்லேலூயா. அவன் எங்க அந்த பட்டயத்தில் எஜமானரை போட்டு தள்ளுற போறான்னு சொல்லி அந்த கழுதை சாஞ்சி இந்த பக்கமா வந்துச்சு. பாருங்க, இவன் காலு சுவரோடு தேஞ்சிடுச்சு. தேஞ்ச உடனே நம்ம ஆளுக்கு கோபம் வந்துச்சு. இறங்கி என்ன பண்ணான், போடு போடுன்னு போடுறான் கழுதைய. உனக்கு எவ்வளவு திமிரு, என்ன பண்ற நீ, இவ்வளவு வழி இருக்குது, அங்க போகாம சவுத்துல எதுவுமே தேய்க்க போற. உடனே கழுதை அன்னைக்கு வாயை திறந்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ சின்ன வயசுலேருந்து ஏறி சொன்ன கழுதை நான் தானே, என்னைக்காவது எப்பயாவது உனக்கு நான் இப்படி செஞ்சிருக்கிறேனா? அல்லேலூயா. அவன் பாருங்க, கழுதை பேசிச்சுன்னு கூட நினைக்கல, பேசுறதுக்கு பதில் சொல்லினுக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவன் ஏதாவது ஆச்சரியமா பார்த்துருந்தா தானே அது ஆச்சரியமா தோணி இருக்கும். அவன் எண்ணமெல்லாம் இங்க இல்லை, பாலாக்கு மேல இருக்குது, எதிரே இருக்கிற ஆஸ்தி மேல இருக்குது, எதிரே இருக்கிற செல்வத்தின் மேல இருக்கு, எதிரே இருக்கிறதான பொருள் வரப்போகுது, பணம் வரப்போகுது, அது மேல இருக்குது பாருங்க. அதனால இந்த பிழையாம் கழுத பேசுறத நினைக்கல. அப்பதான் புத்தி வருது, ஐயோ நீ பேசின என்கிட்ட. கடைசியா தான் யோசிக்கிறான், ஆமா கர்த்தர் நான் ஸ்தோத்திரம் தேவ தூதனை உருவின பட்டயத்தோட அனுப்பினாரு, நான் ஒதுங்கலன்னா அவன் உன்னை போட்டு தள்ளி இருப்பான். அல்லேலூயா. உடனே அங்க போய் மன்னிப்பு கேட்டு பழகி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொன்னார், நீ போ, நீ உன் இஷ்டத்துக்கு தானே போற, நானும் என் இஷ்டத்துக்கு செய்வேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போனோம்னா அவரும் அவர் இஷ்டத்துக்கு செய்வார். உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. விளங்குதா இல்லையா? விளங்க மாட்டுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் பாட்டு நான் இஷ்டத்துக்கு என் இஷ்டத்துக்கு தான் நான் போவேன், என் விருப்பத்துக்கு தான் நான் போவேன்னா அவரும் அவர் விருப்பத்துக்கு அவர் பாட்டுன்னு செய்வார் ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போ பிழையாமே போ. பாலாக்கு என்ன பண்றாரு, எஜமானர் வந்துட்டார், ஊழியக்காரர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு 3 இடத்துல 7 பலிபீடங்களை கட்டி, ஐயா இங்க இருந்து பாருங்க, இங்க நின்னா அந்த இஸ்ரவேல் ஜனம் பாளையம் என்ன பண்ணும் நல்லா தெரியும், கடைசி வரைக்கும் பார்க்கலாம். எடுத்துன்னு போய் பலி செலுத்தி ஸ்தோத்திரம் அவங்கள நீ சபிச்சுனா அவங்க சபிக்கப்பட்டவங்கள ஆயிடுவாங்க, நான் ஜெயிச்சிருவேன் பாலாக்கு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொல்லாத ஒன்னை என்ன பண்ணிவிடக்கூடாது. உடனே பிள்ளையம் சொல்றார், கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை நான் எப்படி சபிக்க முடியும்? 3 இடத்துல இதே வார்த்தையை சொன்ன உடனே பாலாக்கு கோபம் வந்துருச்சு. ஒழுங்கா ஓடி போயிடு, துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடி போயிடு. நான் சொல்றேன், எதை எதிர்பார்த்து போனானோ அது அவனுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. எதை எதிர்பார்த்து போனானோ அது அவனுக்கு கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? தேவன் அனுமதி இல்லாம நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அது ஆசீர்வாதமாய் மாத்திரம் கிடையாது, அது நமக்கு எந்த ஆதாயத்தையும் ஏற்படுத்தாது, அது எனக்கு எந்த ஒரு பிரயோஜனம். ஆனா உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவு நல்ல ஊழியக்காரன் தீர்க்கதரிசியா இருந்தவன் பிழையாம் என்பதுல அதுல ஒரு ஜபத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுதே தவிர மீதி எல்லா இடத்திலும் இந்த பிழையாமை தப்பான உதாரணமாய் தான் வேதம் அடையாளப்படுத்துகிறது. பரிதாபனத்தை நாடி போனவன் என்று தான் வேதம் அடையாளப்படுத்துகிறது. பண ஆசை பிடித்தவனாகத்தான் பிழையாமை வேதம் அடையாளப்படுத்துகிறது. நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்களும் நானும் நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஓடுற ஆளா இருந்தோம்னா
தேவனால நற்சாட்சி பெற முடியாது. எப்போ தேவ திட்டத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ தேவ சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் கர்த்தரிடத்துல இருந்து நீங்களும் நானும் நற்சாட்சி பெற முடியும். ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத வசனம் இங்கே சொல்லுகிறது, வாசியுங்கள். ஆண்டவர் எலியா கிட்ட சொல்லிட்டாரு, எலியாவே, நான் அங்கே உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்ப என்ன பண்ணுது பாருங்க, தேசத்தில் மழை பெய்யாதபடினால் பாருங்க, 6வது வசனம் வாசிங்க. நாங்கள் அவனுக்கு காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 2 வேளை டெய்லி நான் வெஜிடேரியன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? 2 வேளை உங்களுக்கு பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும்? மூஞ்சாலச்ச மாதிரி ஆயிடும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லத்தான் செய்யும் வாய். ஆனா அது எடுத்து புசிக்காமலா இருக்கிறோம் நம்ம. பாருங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னால தான் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு இருந்தாலும், திரும்ப ஒரு பிரியாணி கொடுத்தாலும், இன்னும் ஒரு பிளேட் ஃபுல்லாக தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆனால் வேதம் இங்கே சொல்லுது பாருங்க, விடியற் காலத்திலையும் சாயங்காலத்திலும் 2 வேளை டெய்லி ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாரு? ஃபுல் மீல, அதுவும் அவனுக்கு பிரியமானதை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இது அற்புதமா இல்லையா? அதுவும் எது கொண்டு வந்து கொடுக்குது? செத்து போன தவளையை கூட விடாத காக்கா, செத்து போன பாம்பை கூட விடாத காக்கா என்ன பண்ணுது? அது கையிலேயே கர்த்தர் என்ன பண்றாரா? இறைச்சியையும் அப்பங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேசத்தின் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன் எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கீர், உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய நடத்துதலின்படி நடக்கிற ஆளுன்னா, நீங்க நினைக்கிறபடி கர்த்தர் உங்களை நடத்த மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? விளங்கல. நீங்க ஏசப்பாவை உண்மையா நம்பி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி போகிற ஆளா இருந்துச்சுன்னா, நீங்க கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து கொள்றேன்னா, உங்க விருப்பத்தின்படி, உங்க தீர்மானத்தின்படி, உங்க திட்டத்தின்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையை நடத்த மாட்டாரு. அவர் திட்டத்தின்படி நடத்துவாரு. அது ஆச்சரியமா இருக்கும், அது அற்புதமா இருக்கும். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, எலியா நினைச்சானா என்ன கர்த்தர் காக்காங்களை கொண்டு போஷிப்பார் நினைச்சானா? நினைக்கல. ஆனா காகங்களை கொண்டு எலியாவை கர்த்தர் போஷித்தார். எவ்வளவு நாள் நடந்திருக்கும்? 6 மாசம் இருந்திருக்கலாம், இல்ல 1 வருஷம் இருந்திருக்கலாம், இல்ல 1.5 வருஷம் இருந்திருக்கலாம். எவ்வளவு நாள் எனக்கு தெரியல. ஆனா சில மாதங்கள் எலியாவை கர்த்தர் இப்படியே போஷித்தார், இப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்தார். காகங்களை கண்டு கர்த்தர் போஷித்தார். எலியா இதை யோசிக்க கூட இல்லை. 2வது பாருங்க, ஆண்டவர் இந்த ஆத்தங்கரையிலிருந்து என்னை எங்கேயாவது கொண்டு போய் மாலைகளை கொண்டு போய் வைப்பார்னு பார்த்தா, அப்பவும் ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிற இடம் எது பாருங்க? எங்க கொண்டு போய் வச்சாரா? யார் வீட்டில்? சாரிபாத்ன்றது ஒரு ஊரு. அங்க இருந்த ஏன் பணக்காரன் இல்லையா அந்த ஊர்ல? ஏன் வசதி படைத்தவன் இல்லையா அந்த ஊர்ல? ஆண்டவர் இந்த எலியாவை அங்க கொண்டு போனார். எலியாவை போஷிப்பதற்காக மாத்திரம் அல்ல, அந்த சாரிபாத் விதவையும் ஆசீர்வதிப்பதற்காக. 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கவனிங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற நபரா இருந்தா, தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இருக்காது, உங்களை சார்ந்தவர்களுக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் இருக்காது ஆசீர்வாதம், நீங்க போகிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகும், நீங்க கால் எடுத்து வைக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகும், நீங்க பேசுகிற மனிதர்கள் இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகும். அதுதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வல்லமை, அதுதான் கர்த்தருடைய பராக்கிரமம். நீங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு வர்றது கிடையாது, இல்ல அவங்க கிட்ட இருக்கிறத வாங்கிட்டு வர்றது கிடையாது. இல்ல, நீங்க போகிறது நிமித்தம் இந்த சந்திப்பினால பரலோக தேவன் 2 பேருக்குமே ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. வேத வசனம் அதை தான் சொல்லுகிறது பாருங்க. அங்கே உனக்கு வாசிங்க அந்த வசனத்தை. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கீர், உன்னை பராமரிக்கும்படி. அங்கே உன்னை பராமரிக்கிறதுக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் உங்களை இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வேத பகுதியை நீங்க நல்லா வாசிச்ச ஆளா இருந்தா, நல்லா ஏற்கனவே படிச்சிருக்கிற ஆளா இருந்தா, உண்மையா கர்த்தர் கட்டளையிட்டாரா? அல்லேலூயா. அங்கே உன்னை பராமரிப்பதற்காக ஒரு விதவைக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அல்லேலூயா.
கர்த்தர் சொன்னார்னா அந்த விதவைக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாதுன்ற நான். அல்லேலூயா. அவங்கள வச்சு தான் உன்னை போஷிக்க போறேன். எலியா கிட்ட, அதாவது எலியா வர்றதுக்கு முன்னாலேம்மா அந்த விதவையை பார்த்து, ஒரு தேவ மனுஷன் எலியா வருவான், நீ தான் 6 மாதம் சாப்பாடு போடணும் தான். சாரி பார்த்து விதவையோட நிலைமை என்ன ஆயிருக்கோங்க யோசித்து பாருங்க. என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்தோத்திரம். அந்த சீரியா ராஜாவின் மாதிரி தான் உட்காந்து, அதாவது இஸ்ரவேலின் ராஜாவை மாதிரி தான், நாகமான் வந்த உடனே பிச்சிட்டு அழுதான் பாருங்க, அந்த மாதிரி தான் இந்த அம்மா அழுது இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த அம்மா கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, உன்னை கொண்டு உன் குடும்பத்தை நடத்துவதற்கு, உன் கூட பிறந்தவங்களை நடத்துவதற்கு, உன் கூட பிறந்தவங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லைன்ற நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருக்கு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் உன் தெருவை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருக்கு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் உன் கூட பிறந்தவங்களை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருக்கு அவசியம் கிடையாது. நீ கர்த்தர் சொல்ற வழியில சரியா போயிட்டு இருப்பனா உன்னுடைய ஆசீர்வாதங்கள் நீ போகிற எல்லா இடங்களிலும் ஆறுகளை போல செழிப்பாய் வரவுவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்னு தான் கர்த்தர் விட தெரிந்து பார்க்கிறார். என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவர் பார்வையில அவருடைய வழியில சரியா போயிட்டு இருக்கிறோமா? ஆமென். பாருங்க, எலியாவுக்கு ஆண்டவர் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாரு, நீ போ, அங்கே உன்னை பராமரிப்பதற்கு என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். எலியாவுக்கு சொன்னவர் யாருக்கு சொல்லல? சாரிபாத்து ஊருக்கு விதவைக்கு சொல்லல. சில நேரங்கள்ல கர்த்தர் சில காரியங்களை நமக்கு சொல்லாமலே அனுப்புவாரு. ஆமென் சொல்லுங்க. நம்ம கிட்ட சொல்லி இருப்பாரு, அவங்க கிட்ட சொல்லி இருக்க மாட்டாரு. நமக்கு விளங்குனது, நமக்கு புரிஞ்சது அவங்களுக்கு புரிஞ்சு இருக்காது. ஆனா பாருங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இவன் வந்து ஆண்டவர் போஷிப்பேன் பராமரிப்பேன் கட்டளையிட்டேன்னு சொன்னார் பாருங்க. அந்த அம்மாவுடைய நிலைமை என்ன பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை என்ன பண்ணிட்டு இருந்தாளாம்? அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, இவன் கண்டுபிடிச்சிட்டான், இவன் இந்த அம்மாவை தான் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா, போஷிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரா. கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆளெல்லாம் எப்படிப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம்? பஞ்சம் பரதேசியா இருக்கிறது தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உதாரணத்துக்கு நம்ம தான், வேற யாரு சொல்லுங்க? ஹல்லேலூயா. நம்மளும் ரொம்ப ஐஏஎஸ் கலெக்டரா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கிறார் பாருங்க. ஒன்றுத்துக்கும் உதவி இல்லாத, ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத நம்மளை கர்த்தர் தெரிஞ்சு நம்மளை ஆளாக்கி ஆசீர்வதித்து உயர்த்த அவரால் முடியும்னா, இந்த உலகத்தில் இயேசுவை நம்ப இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியும். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனம் இங்கே சொல்லுகிறது, சாரிபாத் ஊரினுடைய விதவை, வேதம் சொல்லுகிறது, அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். எதுக்கு விறகு பொறுக்கிறா? வாசிங்க. இதோ ஸ்தோத்திர, வாசிங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊர்ல தண்ணி இல்லை, ஆனா இவங்க வீட்டில் தண்ணி இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தண்ணி இல்லாம தான் கர்த்தர் எங்க போக சொன்னாரு சொல்லுங்க? அந்த இடத்துக்கு போக சொன்னாரு. கர்த்தரை அனுப்பின இடத்துல நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? 4 முட்டை 60 எனக்கு கரெக்டா இருக்குதான்னு பார்க்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாஷெல்லாம் உங்களுக்கு புரியும் தானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது எல்லாம் உங்களுக்கு சுகபோகமா இருக்குதான்னு பார்த்தா தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் அனுப்புற இடம் சாரிபாத் ஊர் விதவை. நான் சொல்லிட்டேன், அவங்க உன்னை போஷிப்பாங்கன்னு சொல்லிட்டாரு, ஆனா அவங்க கிட்ட சொன்ன மாதிரி தெரியல. இவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறான், போய் முதல்ல என்ன பண்ண எனக்கு, ஏன்னா ஆத்துல தண்ணி இல்லாதனால தான் கர்த்தர் என்ன பண்ணாருங்க, அனுப்பி இருக்கிறாரு. ஆத்துல தண்ணி இல்லை, ஆனா சாரிபாத் ஊர்ல என்ன பண்ணிருச்சான், தண்ணி இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இந்த மனுஷனை போஷிப்பதற்கு இந்த அடையாளமே அன்றி வேற என்ன அடையாளம் தேவை? அல்லேலூயா. அங்க இல்லாத தண்ணி சாரிபாத்துல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அங்க இல்லாத தண்ணி சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டுல இருக்குது. அவ பாருங்க, தண்ணி கேட்ட உடனே ஐயோ தண்ணி இல்லைன்னு சொல்லல, போய் தண்ணியை கொண்டு வர போகிறா. போகும்போதே சொல்றான், அம்மா போகும்போது என்ன பண்ணு, கொஞ்சம் வரும்போது தண்ணியை மட்டும் எடுத்துட்டு வராத, சாப்பிட கொஞ்சம் சாப்பாடை எடுத்துட்டு வா. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு அந்த அம்மா சொல்லுது பாருங்க,
அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் ஒரு அடையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் இருக்குது, எனக்கு தான் இருக்குது, உனக்கு இல்லைன்றா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அனுப்புனது எங்க தான் அனுப்புனாரு? உன்னை போஷிக்கிறதுக்கு அங்கே தான் அனுப்புனார். நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையின் பஞ்சமான சூழ்நிலையிலும், பட்டினியான சூழ்நிலையிலும், கடினமான சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி பார்ப்பீர்களானால் அங்கே அற்புதம் பிறப்பதற்கு கர்த்தர் வழி தரப்பார். அங்கே ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் வழி தரப்பார். கர்த்தர் அங்கே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பது உண்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நான் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அதாவது பானையில கொஞ்சம் மாவு இருக்கும் போதே, கலயத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் போதே, சாரிபாத் ஒரு விதவை மாதிரி தான். நம்ம என்ன நினைச்சோம்? எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த அம்மாவுடைய டிக்ளரேஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா சாப்பாடு கேட்ட உடனே இந்த அம்மா என்ன சொல்லுது? கொஞ்சம் தான் இருக்குது, அது எனக்கும் என் பிள்ளைக்கும் தான் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறோம்? நாங்க சாவ போறோம். சாவுற அப்படியே சாவு அப்படின்னு சாப்பிட்டு சாவ போற. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சாப்பிட்டுட்டு நாங்க சாக போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லாதவர்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, எலியாவே நீ அங்க போ, அந்த அம்மாவை கொண்டு தான் உன்னை ரட்சிக்க போற, அதாவது போஷிக்க போற, அந்த அம்மாவை கொண்டு தான் உன்னை ரட்சிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அனுப்புற இடம் பார்வைக்கு சரியில்லாததா இருக்கலாம். கர்த்தர் அனுப்புற இடம் சோத்திரம் பகட்டான இடமா இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் அனுப்பித்தான் நீ அங்க போவன்னா, உன்னை கொண்டு நீ மாத்திரம் அல்ல, அந்த ஊர், அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரால முடியும். ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்தோத்திரம், அந்த அம்மா சொல்லுது பாருங்க. அப்பொழுது எலியா, வாசிங்க அந்த வசனத்தை. பயப்படாதே, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் அதெல்லாம் முதல்ல என்ன பண்ண? ஸ்தோத்திரம். ஊழியக்காரனா இப்படிதான். ஆமென் சொல்லுங்க. உனக்கு இல்லவே இல்லைனாலும் முதல்ல கொண்டு வானுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்கு இல்லைன்ற, கஷ்டன்ற, இந்த ஆள் விடுறானா பாரு அப்படின்னு நிறைய பேரோட மனசு கேட்கும். இது எதுக்கு? நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வழி. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ உயர்த்தப்படுவதற்கான வழி. நீ உயர்த்தப்படுவதற்காக பாருங்க, எலியா விடல. கொஞ்சமா தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல இருக்கட்டும், அதில் முதல்ல எனக்கு ஒரு அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்று, என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் செலவழிந்து போவதும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த சாரிபாத் விதவைக்கு ஆண்டவர் நன்மை செய்தது எலியாவை கொண்டு அவனை போஷிக்கிறதுனால. அந்த இடத்துல இருந்த கொஞ்சம் மாவை அவ முதல்ல கொண்டு வந்த முன்னாலேயே சொல்லிட்டான், எலியா நீ இப்படி செஞ்சனா தேசத்துல மழை பெய்யற அளவும் உன் வீட்டுல மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எப்ப சொல்றாரு இத? சாரிபாத் விதவை கிட்ட எடுத்துட்டு வா, டெஸ்ட் பண்ணி பாரு அப்படிலாம் சொல்லல பாருங்க. ஆண்டவர் செய்ய போறதுக்கு முன்னால் எலியா கிட்ட சொல்லிட்டாரு, நீ இதை செஞ்சனா ஆசீர்வதிக்கப்படுவ, நீ இதை செஞ்சனா இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்ப. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தரிடத்துல ஒரு ஸ்தோத்திர அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கும்போது, ஒரு நன்மையை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் முதலாவது உங்கள் கை ஆண்டவருக்கு என்று திறக்கப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு என்று செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத வசனம் இங்கே சொல்லுகிறது பாருங்கள். உடனே வேத சொன்ன வசனம் சொல்லுகிறபடி எலியாவினுடைய வாழ்க்கையில காகங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தாரு. நாளைக்கு சாக போகிற சாரிபாத் விதவையும் கொண்டும் கர்த்தர் ரட்சித்தார். ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம் அடுத்த வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் ஒரு நாள் கிடையாது. அந்த சின்ன அப்பத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் கொஞ்ச நாள் கிடையாது, அதாவது அநேக நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேக நாள் சாப்பிட்டார்கள்.
கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனை எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தையும் நின்ன குமாரனை சாக பண்ணுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். அப்ப பாருங்க என்ன நடக்குது. ஆண்டவர் அந்த அம்மாவை ஆசீர்வதிச்சாரு. எலியாவினுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பாருங்க. இவன் சாக போகிறான்னு சொல்லி நினைக்கும் போது செத்து போனவனை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புவதற்கு எலியாவின் கைகளை கர்த்தர் பயன்படுத்தினார். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் நான் இவைகள் எல்லாம் சொல்றேன்? எலியாவினுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் ஆரவாரத்தோடு கூட தான் ஆரம்பிக்கிறது. எலியாவினுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அசத்தலானதாகத்தான் இருக்கிறது. நீங்க 18வது அதிகாரத்துக்கு அப்படியே வருவீர்கள் என்று சொன்னால், அவன் ஸ்தோத்திரம் பாகாலுக்கு முன்னால ஸ்தோத்திரம் சவால் விட்டு நிற்கிறான். ஆகாப்புக்கு முன்னால சவால் விட்டு நிற்கிறான். ஆகாப் ராஜாவே ஸ்தோத்திரம், நான் சொன்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு சவால் விட்டு கொக்கரித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் எலியா. அவன் சொன்ன மாதிரியே பாகால்களின் பூசாரிகளால் என்ன பண்ண முடியல, ஒன்னும் செய்ய முடியல. 18வது அதிகாரம். ஆனா எலியா கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று கர்த்தரை நோக்கி முழக்கமிட்ட போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான அற்புதங்கள் எல்லாம் ஜனங்கள் கண்களுக்கு எதிராக எலியா செய்து தன்னை பெரிய தேவனுடைய மனிதனாக நிரூபித்தவன். ஆமென் சொல்லுங்க. ஆனா கடைசியாக எலியாவினுடைய வாழ்க்கையில் அசந்து போன ஆவிக்குரிய ஜீவியம். 19வது அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 1வது வசனம் வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். ஏன்னா யேசபேல் அங்க வரல. ஆகாப் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, எலியா பலியிடுற இடத்துக்கு வந்திருந்தாரு. அந்த ஸ்தோத்திரம் ஆகாப் ராஜாவுக்கு முன்னாலேயே பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பிடித்து எலியா கொன்று போட்டான். இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் சோறு போட்டு வளர்க்கிறது யாரு? யேசபேல். ஆமென் அல்லேலூயா. யேசபேல் தான் இவங்களுக்கு ஸ்பான்சர். யேசபேல் தான் இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு வளர்க்கிறவ. ஆனா யேசபேல் இதை கேட்டவுடனே அவங்க எல்லாரையும் எலியா கொன்று போட்டான் என்று கேட்டவுடனே ஆகாப்புக்கு முன்னால தைரியமா நின்ன எலியா யேசபேலுக்கு பார்த்து பயந்து ஓடுறான். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை நலிந்து போன சூழ்நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கசந்து போன சூழ்நிலை வாசிக்கலாம். அப்பொழுது யோசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர் ஒவ்வொருவருடைய பிராணுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா நான் சொல்லி முடிக்க போறேன். அசந்து போன ஆவிக்குரிய ஜீவியம். அதுக்கு முன்னால வரைக்கும் கொக்கரித்து சவால் விட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினவன் இப்போ ஒரு பொண்ணுக்கு முன்னால இல்ல, ஒரு வேலைக்காரனுடைய சொல்லுக்கு பயந்து ஓடி போறான். வேதம் சொல்லுகிறது, யேசபேல் கிட்ட இருந்து ஒரு ஆள் வரான். அவன் வந்து சொல்றான், நாளைக்கு ராஜாத்தி உன்னை கொல்லுவேன்னு சொல்றான். அல்லேலூயா. அதுவும் யாருக்கு முன்னால அவ சொல்றா? யாருக்கு? யாருடைய ஜீவனை வச்சு சொல்றா? அவ வணங்குற தெய்வத்துடைய ஜீவனை வச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து ஆரவாரத்தையும் அற்புதத்தையும் பார்த்த எலியா சில நிமிடத்திலே சோர்ந்து போய்விட்டான். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கசந்து போய்விட்டது. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீரம் குறைந்து போய்விட்டது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து, 3வது வசனம் வாசிங்க, 19:3. தெரிந்த போது அவன் எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் அல்ல என்று சொல்லி படுத்துக்கொண்டான். ஆமென் அல்லேலூயா. இந்த சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவம் வரும். பெரிய எலியாவா இருக்கலாம், ஆனாலும் சோர்வு வந்தது.
பெரிய தேவ மனிதனாய் இருக்கலாம், ஆனால் சோர்வு வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் சோர்ந்து போகிற சந்தர்ப்பங்கள் வரலாம், நீங்கள் அசந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். நீங்கள் தேவனை விட்டு தூரம் போய் உங்கள் குழப்பங்களினாலே, சோர்வுகளினாலே, போராட்டங்களினாலே நீங்கள் பிடிக்கப்படும் போது நீங்கள் தளர்ந்து போகக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தளர்ந்து போனாலும் உங்களை தளர்ந்து போக விடாத கர்த்தர் விடாப்பிடியாய் உங்களுக்கு பின்பதாக வர அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எலியா ஸ்தோத்திரம், சூரை செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டு சொல்றான். அவன் வேலைக்காரனை ஒரு இடத்துல நிறுத்திட்டு இன்னும் ஒரு நாள் தூரமா பிரயாணம் பண்ணி யாருக்கும் தெரியாத இடத்துல போயிட்டு அவன் வேலைக்காரனுக்கு முன்னால ஜெபம் பண்ணல பாருங்க, தனியா போய் ஜெபம் பண்றான். போதும் கர்த்தாவே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் சாகணும்னு சொல்றான். இதுக்கு முன்னால வரைக்கும் மரணத்தை பார்த்து பயப்படாதவன், மரணத்தை கண்டு அஞ்சாதவன், ஆகாப் தன்னை கொன்று விடுவான் என்று எண்ணின போதினும் தேவன் சொன்னார் என்பதற்காகவே ஆகாப்புக்கு முன்னால எதிர்த்து நின்றவன் எலியா. ஆனா இப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில சோர்வு வந்து விட்டது. காரணம் என்ன? அற்புதங்கள் வாழ்க்கையில நடக்க 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 இருதயத்தில் தானான கர்வம் கூடவே வந்துடும். தேவன் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க, தேவன் உயர்த்த உயர்த்த நம்மளை அறியாதிலேயே என்ன பண்ணும், தலகணும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் பொருளை தர தர, தேவன் ஆசீர்வாதத்தை தர தர, தேவனுடைய சமூகத்தை விட்டுட்டு அதுக்கு மேலே ஆசை போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அப்படிதான் ஒண்ணுமே இல்லாத போது, எந்த அற்புதத்தையும் பார்க்காத போது, எந்த ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலிருந்து பெறாத போது, எந்த அதிசயத்தையும் கண்களினால காணாத வரைக்கும் எலியா கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க முடிஞ்சது. ஆமென். எலியா ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்க முடிஞ்சது. ஆனா பாருங்க, மரித்தவங்களை உயிரோடு எழுப்பி ஸ்தோத்திரமா செலவழிந்து போகல, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார் என்கிற சத்தியத்தை தெரிந்து கொண்டு, அப்ப பாருங்க, ஒரு சாரிபாத் விதவையை மட்டும் ஆசீர்வதிச்சதில்லை, அந்த ஊரையே கர்த்தர் இவனை கொண்டு ஆசீர்வதிச்சது. எல்லாம் எலியாவுக்கு தெரிந்த பின்புதான் சோர்வு வந்தது. ஆமேன் சொல்லுங்க. ஏசப்பாவை நல்லா தெரியாத வரைக்கும் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் நல்லா தான் இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருசா இல்லாத வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் அற்புதங்களை பார்த்திருக்கிறேன், ஜபம் பண்ணி ஆசீர்வாதங்களை சோர்ந்திருக்கிறேன், நன்மைகளை பார்த்திருக்கிறேன் என்று பாதி கிணறு தாண்டின உடனே தான் நம்முடைய வாழ்க்கை என்ன வழியுது, ஆவிக்குரிய ஜீவியம் சோர்ந்து போகுது, ஆவிக்குரிய வாழ்க்கை அசந்து போகுது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை கொடுக்க வேண்டிய கணத்துக்கு பதிலாக நம்ம புகழ்வதையும் நம்மளை சொல்றதையும் அதிகமா நம்ம இடம் கொடுத்துறதுபடினால இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, எலியா கொன்னுட்டான், எலியா கொன்னுட்டான்னு சொன்ன உடனே இவனும் அதை தலையில தூக்கி போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் யேசபேல் சொல்லி அனுப்புகிற அந்த வேலைக்காரன் வந்து சொன்ன உடனே யேசபேலுடைய வார்த்தைக்கு நடுங்கி அவன் என்ன பண்றான், பெர்சபாவுக்கு போவதற்கு ஆயத்தப்பட்டு ஓடி போய் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, நான் சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழே போய் என்ன பண்ணானா எலியா, நித்திரை பண்ணினான். ஆனாலும் ஆவிக்குரிய ஜீவியம் அசந்து போனாலும், ஆவிக்குரிய ஜீவியம் சோர்ந்து போனாலும், உன்னையும் என்னையும் நேசிக்கிற கர்த்தர் நம்மை விடுகிறது இல்லை. அவர் அடிக்கடி வந்து நம்மை தட்டி எழுப்புகிறார், அடிக்கடி வந்து நம்மை கரம் பிடிக்கிறார், அடிக்கடி நீ என் பிள்ளை என்று சொல்லுகிறார், நீ என் மகன் என்று சொல்லுகிறார், நீ என் மகள் என்று சொல்லி அடிக்கடி நம்மை பராமரித்து தூக்கி எடுப்பதற்கு அவர் கரம் போதுமானதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜபம் இல்லாதபடிக்கு, வேத வாசிப்பு இல்லாதபடிக்கு, கர்த்தரை தேடுகிற தேடுதல் சரிவர இல்லாதபடிக்கு, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் கலந்து போனதா இருந்தாலும், கசந்து போனதா இருந்தாலும், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, நீ எனக்கு தேவை, நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து அறைகோவிலிட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அங்க என்ன சொல்றார் செய்றார் பாருங்க. 19 அதிகாரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவன் விழித்த அவர் சூரை செடியின் கீழ் போய் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அல்லேலூயா. கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கிற வரைக்கும் கர்த்தர்
அவன் நினைச்சிராத விதத்துல காக்காவெல்லாம் கொண்டு வந்து போஷித்தார். எங்கே இவன் விழுந்து போனானோ, எங்கே இவன் சோர்ந்து போனானோ, அங்கேதான் கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். ஆமேன் சொல்லுங்க. எலியாவுக்கு காக்கா வர நேரத்தில் காக்கா வந்தாலே கர்த்தர் தான் செய்தார் என்கிற ஞானம் அவனுக்கு அப்போ இருந்துச்சு. அதனால கர்த்தர் காகத்தை அனுப்பிட்டு அவர் அமைதியா இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. ஆனா இப்போ எலியாவுக்கு திரும்ப ஒரு வருஷம் காக்காவை அனுப்பியிருந்தார்னு வச்சிங்களேன், எலியா இப்போ அதை ரியலைஸ் பண்ற நிலைமையிலாம் இல்லை எலியா. அதனால தான் ஏஞ்சலையே டைரக்டா அனுப்புறார் ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. சில சந்தர்ப்பங்களில் நீங்களும் நானும் விளங்காம புரியாம இருக்கும்போது தேவனே அவருடைய கரத்தை நீட்டி உங்களையும் என்னையும் தூக்கி எடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற நேசம் பெரியது. ஏனென்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இந்த பூமியிலே தம்முடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக எனக்காக அனுப்பி அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காக எனக்காக சிந்தி இவ்வளவாய் உன்னையும் என்னையும் நேசிக்கிறேன் என்பதை நிரூபித்திருக்கிற கர்த்தர் இன்னும் உங்களையும் என்னையும் தூக்கி எடுப்பதற்கு அவருடைய கரம் போதுமானதா இருக்கிறது. இன்னும் உங்களையும் என்னையும் அவருடைய பட்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவருடைய பிரசன்னம் போதுமானதா இருக்கிறது. அவர் ஆமேன் சொல்லுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, இந்த தூதனை அனுப்பினார். தூதன் வந்து அவன் கண்ணு விழித்து பார்க்கும்போது, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தணலில் சுடப்பட்ட அப்பமும் ஆடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். ஒரு வாட்டி கர்த்தர் போஷிக்கிறார்னா எலும்பி நடக்கணும் இல்லையா? ஆனா எலியா சாப்பிட்டு விட்டு மறுபடியும் படுத்து கொண்டான். ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு டல்லான ஸ்பிரிச்சுவல் லைஃப், அந்த அளவுக்கு சோர்ந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை. நன்றாய் கர்த்தருக்காக ஓடினோம், நன்றாய் கர்த்தருக்காக செயல்பட்டோம், நன்றாய் கர்த்தரிடத்திலே நீங்களும் நானும் அவருக்காக வாழ்வோம் என்கிற தீர்மானத்தில் இருந்தோம். இன்னைக்கு எவ்வளவு உசுப்பினாலும், இன்னைக்கு எவ்வளவு எழுப்பினாலும், இன்னைக்கு எவ்வளவு சொன்னாலும் எழுந்துக்க முடியாதபடிக்கு சூறை செடியின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதை இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்தோடு கூட கர்த்தர் இடைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் எலியாவின் இந்த அசந்து போன சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி மறுபடியுமாய் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இதை ஏற்றுக்கொண்டால் மறுபடியும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர்களாக, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிறவர்களாக, தேவனுடைய பட்சத்தில் இருக்கிற அருமையான பிரபுக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அவன் ஸ்தோத்திரம் திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஆமென். பாதியிலேயே நீங்க சோர்ந்து போயிட்டு, நீங்க பாதியிலேயே நீங்க சோர்ந்து போய் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ போக வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்கு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்கு. ஏன்னா நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் அப்படி அந்த சாப்பிட்ட ஒரு நாள் ஒரு நேர போஜனத்தினால அவன் 40 நாள் நடந்தான். ஆமேன் சொல்லுங்க. அப்படி உங்களுடைய ஒரு நாள் அனுபவத்தில், உங்கள் ஒரு நாள் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது உங்களை கர்த்தர் அதிகமாய் உங்களை நடத்துவதற்கு, அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, அதிகமாய் உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் சோர்ந்து போனதா இருக்கிறதா? உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் அசந்து போனதா இருக்கிறதா? உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய நிலைமை இன்றைக்கு மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறதா? ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, ஆரவாரமான ஆரம்பம் நன்றாய்தான் இருந்தது, அசத்தலான அற்புதங்கள், உங்கள் வாழ்க்கை பல அற்புதங்களை பார்த்தது, நன்றாய்தான் இருக்கிறது. ஆனால் எலியாவே, இன்றைக்கோ அசந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, அசந்து போன ஆவிக்குரிய ஜீவியம், கசந்து கொண்ட ஜீவியம், இவைகளெல்லாம் கர்த்தர் உன்னை விட்டு விலக்க விரும்புகிறார். இவைகள் எல்லாம் கர்த்தர் உன்னை விட்டு மாற்ற விரும்புகிறார். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, என்னை ஆண்டவரே உயிர்ப்பீங்கன்னு சொல்றவங்க, இருக்கிற இடங்களில் நான் சொல்றேன்றதுக்காக இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுக்க விரும்பினால், உண்மையாய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க விரும்பினால், முன்னால நீங்க பலிபீடத்துக்கு முன்னால வந்து முழங்கால் படியிட்டு, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதான ஜெப குறைவு, வேத வாசிப்பு குறைவு, கர்த்தரை தேடுகிற தேடுதல்ல இருக்கிறதான குறைபாடு, ஆண்டவரே தேவனுடைய பரிசுத்த வான்களை ஆண்டவரை கனம் பண்ண
பண்ணாதபடிக்கு கனவீனம் பண்ணுகிற நிலைமைகள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள இருந்து மறையட்டும், மாறட்டும் சொல்றவங்க மட்டும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா முன்னால வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்களாகவே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களாகவே கர்த்தரை தேட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களாகவே கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல, முன்ன மாதிரி ஜெபிக்கிறது இல்ல, முன்ன மாதிரி அற்புதத்தை பார்த்து நானு முன்ன மாதிரி ஆண்டவரே எத்தனையோ அதிசயங்களை நீங்க செய்தீங்கன்னு கேட்டேன், எத்தனையோ அதிசயங்களை நீங்க செய்தீங்கன்னு நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் சோர்ந்து போச்சு. ஒருவேளை வேலையினால இருக்கலாம், ஒருவேளை பிசினஸ்னால இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய ஸ்தோத்திர சூழ்நிலையினால் இருக்கலாம், உன்னுடைய பணக்குறைவினால் இருக்கலாம், உன்னுடைய பொருளாதார குறைவினால் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் இல்லாத போது நான் தானே உன்னை நடத்தினேன், ஒன்றும் இல்லாத போது நான் தானே உன் கரத்தை பிடித்து நானே உன் பரிகாரியாகிய தேவன் என்று சொன்னேன். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்க உனக்கு தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை மீட்டெடுத்து ஆசீர்வதித்து அவர் உன்னை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இன்னைக்கு வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் அத்தனை பேரை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, எல்லா விதமான பொல்லாத குறைவுகள், எல்லா சோர்வுகள், எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையின் கசந்து போன அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தால் ஜெபம் இல்லாதபடிக்கு, குடும்ப ஜெபம் இல்லாதபடிக்கு, கர்த்தரை தேடக்கூடாதபடிக்கு, அந்த உற்சாகம் குறைந்து போன நிலைமையில் இருக்கிற எல்லா அனுபவங்களும் மாறுவதாக. ஆவியானவரே, இன்றைக்கு தூதனை அனுப்பி அன்றைக்கு எலியாவை தட்டி எழுப்பின கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உங்க பிள்ளைகளை தட்டி உம்முடைய அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுவீராக. எல்லா குறைவுகளை மாற்றுகிற கர்த்தர், எல்லா பொல்லாத பலவீனங்களை சோர்வுகளை மாற்றி ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும் கர்த்தாவே. ரிபா ஹாலா ராதுனா கபா ரிபோ ஷியா ராதுனா கபாலா பரபா. கர்த்தர் உங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. குறைவுகளை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை, நெருக்கங்களை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை, ஓ எல்லா தரித்திரங்களை நீக்கி போடுகிற கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும், ஆண்டு கொள்ளட்டும். ஆவிக்குரிய ஜீவியை கசந்து போன அனுபவத்திலிருந்து ஆண்டவரே மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்துக்கு வரட்டும், மறுபடியுமாய் புதுப்பிக்கப்படுகிற அனுபவத்துக்கு வரட்டும். என் ஆவியை அவர்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னீரே. அப்படி உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வரட்டும் கர்த்தாவே. நீங்க ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் எழுந்து அவரவர்